திருபுவனம் இளைஞர் அஜித்குமாரின் தம்பி நவீன்குமாருக்கு அரசு பணிக்கான நியமன ஆணையை அமைச்சர் பிரியகருப்பன் வழங்கினார். சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தை சேர்ந்த இளைஞர் அஜித்குமார் காவலர்களால் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் அவரது குடும்பத்தினருக்கு அரசு சார்பில் அமைச்சர் பிரியகருப்பன், மாவட்ட கலெக்டர் பொற்கொடி ஆகியோர் நிவாரணங்களை வழங்கினர். அதன்படி அஜித்குமாருக்கு தம்பி நவீன்குமாருக்கு அரசு வேலைக்கான பணி நியமன ஆணையும் குடும்பத்தினருக்கு இலவச வீட்டுமனை பட்டாவும் வழங்கப்பட்டது. முன்னதாக அஜித்குமாரின் குடும்பத்திற்கு அமைச்சர் பிரியகருப்பன் ஆறுதல் கூற சென்றிருந்த போது அவரது செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் அஜித்குமாரின் மரணத்திற்காக அவரது தாயாரிடம் வருத்தம் தெரிவித்ததுடன் ஆறுதலும் கூறினார். நவீன்குமாரின் அரசு வேலைக்கு ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. நானும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி துக்கம் விசாரித்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது பற்றியெல்லாம் சொன்னோம். தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசியில் இருவரிடத்திலும் அவர்கள் பேசி அவர்களுக்கு ஆறுதலாக எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை உறுதி தந்ததோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசின் சார்பில் செய்வதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் தைரியமா இருங்கன்னு சொல்லிட்டு தான் முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். முதலமைச்சர் அவர்களுடைய அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு அந்த மகனை இழந்த தாய்க்கும் சகோதரனை இழந்த அந்த தம்பிக்கும் ஒரு ஆறுதலாக நவீனுக்கு இருந்தது என்றால் அது மிகையாகாது. அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக எங்களிடத்திலும் அதே போல மாவட்ட ஆட்சியரிடத்திலும் உத்தரவிட்டு தம்பி நவீன் அவர்கள் ஐடிஐ படித்த காரணத்தால் அவருக்கு அதற்கு ஏற்றவாறு ஒரு பணியை வழங்க வேண்டும் என்று, என்ன பணியை வழங்கலாம் என்று முடிவெடுத்து அவருக்கு ஆவினில் ஒரு டெக்னீஷியன் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது.